ஊர் மக்களே தன்னோட சொந்த ஊருக்கு சாபம் விட்டு அங்க யாருமே வாழாத மாதிரி பண்ணதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கேள்விப்படல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற குல்தாரா கிராமத்தில் தான் நடந்திருக்கு. அங்க வாழ்ந்த பாலிவால் பிராமணர்கள்னால அந்த நகரம் வந்து பாத்தீங்கன்னா செழிப்பா இருந்திருக்கு. இந்த செழிப்பை பார்த்து 18ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மன்னர் ஆண்டு வர்றாரு. அவரோட பேர் பாத்தீங்கன்னா சலீம் சிங். அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவர். ஏன் கொடூரமானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கு கடுமையான வரியும் அப்புறம் தண்டனைகள் வந்து பயங்கரமா கொடுத்தாரு. அப்போ அந்த ஊரோட கிராம தலைவர் இருப்பார் பாத்தீங்களா, அந்த தலைவரோட பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இந்த பொண்ணை ஒழுங்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஊரே அழிச்சிருவேன், அப்புறம் வரியும் அதிகமா வச்சிருவேன், உங்களுக்கு இந்த பௌர்ணமி வரி தான் டைம் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. அப்படியே என்னடா பண்றது, நம்ம கௌரவத்தை காப்பாத்துறதா இல்ல ஊரை காப்பாத்துறதா அப்படின்னு சொல்லி அந்த கிராம தலைவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்றானே என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க கிட்ட பொண்ணை கொடுத்து நம்ம அவஸ்தைப்படுறதை விட கம்முன்னு இந்த ஊர் விட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. சரி, அவனுங்க காலையில வந்துருவானுங்க, அதனால என்ன பண்ணலாம், நைட்டோட நைட்டா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்தாரா அந்த கிராமத்துல இருந்தும் சுத்தி இருக்கிற 84 கிராமமும் சேர்த்து எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதாவது அந்த கூட இருக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு அப்படியே நைட்டோட நைட்டா கிளம்புறாங்க. அடுத்த நாள் அந்த சலீம் சிங்கோட ஆளுங்க உள்ள நுழையிறாங்க அந்த கிராமத்துக்குள்ள. உள்ள நுழைஞ்சு பார்த்தா அந்த வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு. ஆனா ஒருத்தர் கூட இல்ல. 85,000 மக்கள் கிட்டத்தட்ட வெளியேறி இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க பக்கத்துல சுத்தி இருக்கிற காடு வழி பார்க்கும்போது கூட ஒரு தடயமும் இல்லை அப்படின்றதான் எங்க ஆச்சரியம். அதே சமயம் அவங்க போறப்போ ஒரு சாபத்தை விட்டு போயிருக்காங்க. இனிமே இந்த மண்ணில் யாரும் வாழ முடியாது, அப்படி வாழணும்னு நினைச்சா கூட அழிஞ்சு போவாங்க அப்படின்னு சொல்லி போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 வருஷம் ஆகுது. அங்க இப்போ ஒரு மனுஷன் கூட வாழல. அப்படியே யாராவது வாழணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோ எதுவோ நடந்து அங்கிருந்து வெளியேறி இருக்கிறாங்க. இப்போ கூட அந்த கிராமம் பாத்தீங்கன்னா தொல்பொருள் துறை கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அது வந்து இப்போ சுற்றுலா தலமா இருக்கு. அங்க 6 மணிக்கு மேல நம்ம எல்லாம் அலோட் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.